கடந்த சில நாட்களுக்கு முன்னால சைமா விருது துபாயில பிரம்மாண்டமா நடைபெற்று இருந்துச்சு. தென்னிந்திய சினிமாவில் உள்ள தமிழ், தெலுங்கு, கன்னடம், அதோட மலையாளம் ஆகிய 4 மொழிகளுக்கும் விருது வழங்கப்பட்டிருந்துச்சு. இதுல தமிழ் சினிமாவில இருந்து விருதுகளை வென்றவர்களோட லிஸ்ட் ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில இப்போ தெலுங்குல யார் யாரு என்னென்ன விருதுகளை பெற்றிருக்கிறாங்கன்னு இந்த பதிவுல தெரிஞ்சுப்போம். இதுல புஷ்பா 2 அதோட கல்கி ஆகிய படங்களுக்கு அதிக விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்குது. அதுல கமல்ஹாசன் கல்கி படத்தில் நடிச்சிருந்த சுப்ரீம் யாஷ்கிங்கிற கதாபாத்திரத்துக்கு சிறந்த வில்லனுக்கான விருது வழங்கப்பட்டிருக்குது. அதோட சிறந்த நடிகருக்கான விருது அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பா 2க்காகவும், சிறந்த நடிகைக்கான விருது ரஷ்மிகா மந்தனாவுக்கு புஷ்பா 2க்காகவும், சிறந்த இயக்குனருக்கான விருது சுகுமாருக்கு புஷ்பா 2க்காகவும், சிறந்த திரைப்படம் கல்கியாவும், சிறந்த வில்லனா கமல்ஹாசன் கல்கி படத்துக்காகவும், சிறந்த துணை நடிகரா அமிதாப் பச்சன் கல்கி படத்துக்காகவும், சிறந்த துணை நடிகையா அண்ணா பெண் கல்கிக்காகவும், சிறந்த நகைச்சுவை நடிகரா சத்யா மதுவடலாரா 2க்காகவும், சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருத ரத்னவேலு தேவரா படத்துக்காகவும், சிறந்த இசையமைப்பாளருக்கான விருத தேவி ஸ்ரீ பிரசாத் புஷ்பா 2க்காகவும், சிறந்த பாடலாசிரியருக்கான விருத ராமஜோகையா தேவரா படத்துல சுட்டமல்லை பாட்டுக்காகவும், சிறந்த பின்னணி பாடகருக்கான பாட்டை கண்டுக்கூரி சங்கர் பாபு புஷ்பா 2ல ஃபீலிங் சாங்குக்காகவும், சிறந்த பின்னணி பாடகிக்கான விருத ஷில்பா ராவ் தேவரா படத்துல சுட்டமல்லை சாங்குக்காகவும், சிறந்த நடிகருக்கான விருத தேஜா ஹனுமான் படத்துக்காகவும் பெற்றிருக்கிறாங்க.